ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கிச்சனில் நமக்கு ரொம்பவே சிரமமாக உள்ள ஒரு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் திருவுறது தாங்க. தேங்காய் திருவுறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு அதை உடச்சி அதுக்கப்புறம் திருவல் வச்சு திருவுவாங்க. சில பேர் கீறி எடுப்பாங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி நம்ம ரொம்பவே ஈஸியாக தேங்காய் திருவல் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணிலாம் தேவைப்படாதுங்க. ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இது கொதிச்சிக்கிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தேங்காயை முழுசாக, அதாவது உடைக்காமல் நம்ம அப்படியே முழுசாகவே இது உள்ளே வைக்கணுங்க. மேலே உள்ள அந்த தேங்காய் நார் எல்லாத்தையுமே சுத்தமாக எடுத்துருங்க. எடுத்த தேங்காய் நாரை தூக்கி போடாதீங்க. அதை எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக அதை வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 2 தேங்காய் வச்சுருக்கேங்க. நீங்கள் 4 தேங்காய் அளவுக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒரே டைமில். இப்போ இதை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் விட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம உடச்சி எடுத்துக்க போகிறோம். உடைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த தேங்காயில் சென்டரில் இந்த மாதிரி ஒரு கோடு இருக்கும் பாருங்கள். அந்த சைடு நீங்கள் உடைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் தேங்காய் உடப்பட்டு வரும். நீங்கள் இதே போல் நம்ம வேக வச்ச 2 தேங்காயுமே உடச்சி எடுத்துக்கலாம். உடச்ச தண்ணியை நம்ம வேஸ்ட்டு பண்ண வேணாங்க. நம்ம ஏதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக இந்த தேங்காய் மூடியில் நல்லா ஷார்ப்பான கத்தி உள்ள எட்ஜஸ் உள்ள கத்தியாக எடுத்துக்கோங்க. அதை அது சைடில் கொஞ்சம் கேப் இருக்குங்க. நம்ம வேக வச்சதுனால அதில் விட்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டாவே போதுங்க. நமக்கு அப்படியே கொப்பரை தேங்காவாக நமக்கு கிடச்சிரும். இதே நீங்கள் நார்மலாக தேங்காய் உடச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அது கொஞ்சம் கூட வரவே வராதுங்க. அந்த தேங்காய் ஓடோட நல்லா ஒட்டிக்கும். இதுக்காக தான் நம்ம வேக வச்சு இதை எடுக்கிறோம். வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அப்படியே கொப்பரையாக வந்துடுங்க. சில பேர் ஃப்ரிட்ஜில் உடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுப்பாங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்குண்டு. அதை விடவும் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக எடுத்த இந்த கொப்பரை தேங்காய் மேலே இந்த ஸ்கின் இருக்க பாருங்கள், கருப்பு கலரில், அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி ரிமூவ் பண்ணுறதுனால நமக்கு தேங்காய் பூ நல்லா ஒயிட்டாக கிடைக்குங்க. உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே அடுத்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கொப்பரை மேலே உள்ள அந்த ஸ்கின்னை காய் சீவுறதுக்கு பாருங்கள், அதை வச்சு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு நல்ல ஒயிட்டாக தேங்காய் பூ கிடைக்கும். இப்போ இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்று விட்டு எடுக்க போகிறோம். அதனால் ரொம்ப பெரிய பெரிய பீஸாக போடுங்க. ரொம்ப குட்டியாக போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் எடுத்திருந்தால் 2 தேங்காயுமே இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ மிக்சியில் இதை வச்சுட்டு, அதாவது பல்ஸ் மூடு இருக்குது பாருங்கள், அதில் இந்த மாதிரி ஒரு 4-5 டைம் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதாவது நமக்கு தேங்காய் துருவல் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். சில பேர் தேங்காய் பூ ரொம்ப ஃபைனாக கேட்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க இன்னும் கொஞ்சம் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எனக்கு இந்த அளவு போதும் அப்படிங்கிறதுனால இதோட நான் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு தேங்காய் துருவல் துருவுனா எப்படி இருக்குமோ அதே போல் தாங்க இருக்கும். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள், அதாவது கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இது நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க வச்சு. இப்போ இந்த தேங்காய் துருவலை நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் தாங்க வச்சேன், ஃப்ரீசரில் வைக்கல. 1 வாரம் வரைக்குமே எனக்கு கெட்டு போகாமல் இருந்துச்சு. நீங்கள் ஃப்ரீசரில் உள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஜிப்லாக் கவர் இருக்குது பாருங்கள், அதில் கூட நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்னா கூட நீங்கள் இந்த மெத்தடில் தேங்காய் துருவல் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எப்போவுமே 1 மாதத்துக்கு உங்களுக்கு கவலையே இருக்காது. டக்கு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க. இதுக்கு ரொம்ப கேஸ்லாம் செலவாகும் அப்படின்னு பார்க்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம வேக வைக்கிறோம். அதிலே ஒரே டைமில் ஒரு 4லேருந்து 5 காய் வரைக்குமே நமக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதனால் ரொம்பவே அதிகமாகலாம் கேஸ் செலவாகுதுங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து நம்ம அந்த தேங்காயோட நார் வச்சுருந்தோம் பாருங்கள் குடுமி, அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். அதை வச்சு நமக்கு ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அதை தேங்காய் குடுமியை வந்து இந்த மாதிரி கத்திரிக்கோலை வச்சு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட ஒரு சுற்று விட்டு எடுத்திங்கன்னா அது வந்து நல்லா பொடியாயிரும். நான் வந்து சும்மா கத்திரிக்கோலை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ள செடிகள் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நீங்கள் இதுக்கு மேலே போட்டு விட்டுக்கலாம். இதை போட்டு விட்டுட்டு கூட மேலே வந்து நீங்கள் மணல் கூட தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெயில் காலமாக இருக்கிறதுனால நமக்கு அடிக்கடி செடிகளில் தண்ணி வந்து வறண்டு போயிருங்க. எவ்வளோ ஊற்றினாலும் நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் இந்த துகள்களை வந்து நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா அது வந்து தண்ணியை நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். உங்களுக்கு அடிக்கடி வந்து தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. செடிகளும் வந்து காஞ்சி போகாமல் இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம தூக்கி போடாமல் செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு சின்ன டிப்புங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன குறிப்புகள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் தேங்காய் நாரை வச்சு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தேங்காய் நாரை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுலேயுமே வந்து அவ்வளோ டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.